நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமாட்டு நம்மளும் உதவி பண்ணோம். இது தொடர்ந்து நம்மளால முடிஞ்சு சீல் பிரிச்சு அவ்வளவுதான். இந்த வீடியோவை தமிழ்நாடு காவல்துறையை பாக்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆடியோல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே என் மேல தப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க என்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தைரியமா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. செவ்வளவு அவதூறு படுப்பீங்க, கேவலமா இல்ல? உங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க. இப்பவே நான் சொல்றேன், 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்க வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போலாம்டா. டேய், என் தலைவன் மேலே எவ்வளவு அவதூறு பரப்புறீங்க, அது வேலைக்கு ஆகல. கடைசியில தலைவனுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களோ அவங்க மேல அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. விஜய் அண்ணா கிட்ட போட்டோ எடுக்கணும்னா என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்யா, இவ்வளவு நாளா இருக்கிறேன், அண்ணன்கிட்ட நானே போட்டோ எடுக்கலையா? அப்படி இருக்கும்போது இது எப்படியா நம்புற மாதிரி இருக்கும்? சரி, ஓகே, விடுங்க, அதுவும் நம்பிடுறேன். இந்த மாதிரிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவனுங்க ஃபேக் ஐடியில எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டி வச்சிருக்கீங்க. டேய், வழக்கமா இந்த வேலை எல்லாம் மூக்கு நொண்டி தானே பாப்பா, இப்போட நீங்களும் இவ்வளவு கேளமா இறங்கிட்டீங்க. எல்லாம் ஒரே கட்சி தானே, உங்களுக்கு எல்லாம் தாவேக்கனா வன்மோ, தாவேக்காக யார் பேசுறாங்களோ அவங்க மேலே வன்மோ. நீங்களே ஆளை வச்சு ஃபேக் ஐடி ரெடி பண்றீங்க. ஏன் 10க்கு 5 போன் வேணுமா ஃபேக் ஐடி ரெடி பண்றதுக்கு? ஒரு போன்லயே 1000 ஃபேக் ஐடி ரெடி பண்ணலாம். 5 போன் ஒரு ஆள் வச்சுக்கணும் அப்படின்னா அப்ப எத்தனை ஆயிரம் ஃபேக் ஐடியில நீங்க ரெடி பண்ணுவீங்க? அதாவது நீங்க சொல்லிருக்கீங்களா பூந்தமல்லியில ஏதோ ரெசார்ட் எல்லாம் பண்ணி நாங்க ஆள் சேர்த்து வச்சு ஏதோ பண்ணிருக்கீங்களா சம்திங் சொல்றீங்களா? இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுறா. டேய், நீ ப்ரூவ் பண்ணி காமிச்சிரு. நான் என் தலைவனுக்காக நான் வீடியோ போடுறேன், நான் நிப்பாட்டிடுறேன்டா. இப்போ இந்த செகண்ட்ல நான் வீடியோ போடுறேன், நான் நிப்பாட்டிடுறேன்டா. அந்த ரெசார்ட் போங்க, சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க, என் பேர்ல யாராவது புக் பண்ணிருக்காங்க செக் பண்ணுங்க, சோ ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ப்ரூஃப் போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து என் தலைவனுக்கு சப்போர்ட் பண்றது நான் நிப்பாட்டிடுறேன்டா. ஏன்டா அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, களத்துல இறங்கி வேலையை பார்ப்பீங்க அப்படின்னா ஆன்லைன்ல உட்காந்து எவன் மேல அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நீங்க இதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னலாம் பரப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க, என் ஐடியிலேயே ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல நான் பேசின மாதிரியே வாய்ஸ் நோட்லாம் எடுத்து அனுப்பிட்டு இதுல இவன் இப்படி பேசிட்டான், இதுல இப்படி பேசிட்டான், இது இவரோட வாய்ஸ். ஆனா எனக்கெல்லாம் பயந்து இந்த மாதிரிலாம் பண்றீங்க பாத்தியா? எனக்கு அதுதான் சி போங்கடா, அசிங்கமா உங்ககிட்ட நான் பேசுறத. இதெல்லாம் ஒரு ஆடியோ, இதுக்கு நான் பதில் சொல்லணுமா நினைச்சு நான் வீடியோவே போடல இவ்வளவு நேரமா. மறுபடியும் சொல்றேன், என்னால எந்த ஒரு பொண்ணாவது பாதிக்கப்பட்டிருந்தா தைரியமா நீங்க இறங்கி என் ஐடி மேலே என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே நம்ம சட்ட ரீதியா சந்திப்போம். நான் எதுக்கும் நான் பயப்படலாம் இல்லை. ஏன் லேட்டா ரிப்ளை பண்றேன் அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் பேச போறான்னு தெரியல. கண்டிப்பா ஏகப்பட்டதெல்லாம் பேசுவானுங்க இதுக்கப்புறம். ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சுல, அவதூறு பரப்பணும். யாரெல்லாம் டிவிக்கு மேல சப்போர்ட் பண்றோம் அவங்க மேல அவதூறு பரப்பணும், எக்ஸ்போஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் நாளைக்கு நான் தளபதியே திட்டி பேசுன்ற மாதிரி கூட ஆடியோ ஏதாவது லீக் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. என் தலைவன் எப்படி எதிர்த்து எல்லாரையும் கேள்வி கேட்கிறாரோ அதே கட்ஸோட நானும் எல்லாரையும் கேள்வி கேட்கிறேன். ஆமா குஞ்சிங்க, உங்க அண்ணன் உங்க தம்பிங்களே அப்படி பேசுறாங்கன்றத அவனுங்களை எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த பக்கம் தீய சக்தியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கட்சியில இருக்கிற எவ்வளவு வீடியோ எல்லாம் இருக்குதுடா என்கிட்ட, நான் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணட்டுமா? என்னடா நீங்க ஃபன் பண்ணுகிறீங்க? மாறுங்கடா, 2026 இது. எதுவா இருந்தாலும் கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், தீர விசாரிக்கணும். அதுதான் உண்மை. விசாரிங்க, பாத்துக்கலாம் யாருன்றத. என்ன எதுவா இருந்தாலும் சட்ட ரீதியா சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.